என் பெஸ்டி வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குங்க. ஏன்னா இப்போ அவ்வளோதான் நான் அழைச்சிட்டு வரேன். எங்கள் வீட்டுக்கு இப்போ அழைச்சிட்டு போயிட்டுருக்கேங்க. கேட்டால் சொல்ல மாட்டுறாங்க என்கிட்ட. இப்போ அவ்வளோ வேகமாக போயிட்டு அது இன்றைக்கி ரஞ்சன் அதுமா ஓவராக பண்ணுறாங்க. அபி கால் பண்ணேன். அபி சொன்னான் அந்தமாரி அவன் அண்ணனுக்கு தான் பிரச்சனை, அவன் அண்ணன்ட்ட தான் பிரச்சனைன்னு சொன்னான் அபி. அப்பயே எனக்கு சொன்னதுமே கஷ்டமாயிடுச்சு. சின்ன பிள்ளை மாரி சண்டை போட்டுட்ருக்காங்க ரெண்டு பேரும். உம்முனே வரா பாருங்க, என்கிட்ட கூட பேசக்கூட இல்லை பாருங்க. இதுவே நான் நார்மலாக போயிட்டு இருந்தேன்னா முதுவை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு வந்துருப்பா. நம்ம பிள்ளையார் கோயில் பாட்டி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை உங்கள்கிட்ட கேட்டே ஆகணுங்க. இறங்கு. என்னடி வீட்டில் பிரச்சனை? இங்க பாரு கண்ணு எப்படி சவுந்துருக்குன்னு. என்ன வீட்டில் சண்டை போட்டு அதுக்கே இன்னொருத்தவங்க வீட்டில் போய் இருப்பியா நீ? எனக்கு கடுப்பாகுதுடி. நீ ஏதாவது பண்ணிருப்ப. பாத்தியா? நான் ஒண்ணுமே பண்ணவே இல்ல. அப்படியே கிளம்பி போறேன். சரியா? ஓவரா பண்ணாத. எங்க வா. இல்ல இல்ல வேண்டாம். ஏய் வா வா. என்னால உங்களுக்கு எதுக்கு எதுக்கு? தெய்வமே வா தெய்வமே ப்ளீஸ் வா வா அக்கா. இதுக்கப்புறம் எனக்கு கெஞ்ச விடாத. வா வாடி. ஹலோ நண்பா நம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். என் பெஸ்டி வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குங்க. ஏன்னா இப்போ அவ்வளோதான் நான் அழைச்சிட்டு வரேன். எங்கள் வீட்டுக்கு இப்போ அழைச்சிட்டு போயிட்டுருக்கேங்க. என்னான்னு தெரியல, ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. கேட்டால் சொல்ல மாட்டுறாங்க என்கிட்ட. இப்போ அவ்வளோ வேகமாக போயிட்டு அது இன்றைக்கி ரஞ்சன் அதுமா ஓவராக பண்ணுறாங்க. இப்போ தான் ஏதாவது சண்டை போட்டிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அவன் அண்ணன்காரன்ட்ட சண்டை போட்டாலும் அவங்க அம்மாட்ட சண்டை போட்டாலும் தெரில. ஆனால் ஏதோ சண்டை. இவள் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இல்லை, இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் மன்னார்குடியில் இருந்தாலா, அங்கேருந்து நான் அழைச்சிட்டு வந்தேன். இப்போ அதையும் இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன். எதுக்கடி அடுத்தவங்கலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இழுத்துட்டு வந்தேன். ஆனால் என்ன சண்டைன்னு சொல்ல மாட்டேறா. இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேனே தெரிலங்க. ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரில. பிடிவாதம் பண்ணால் ஒரே தெரியாக பிடிவாதம் பண்ணுறா. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்தவங்க வீட்டில் போய் நின்றுட்டு எதுக்கு இதெல்லாம். அப்புறம் அபி கால் பண்ணேன். அபி சொன்னான் அந்தமாரி அவன் அண்ணனுக்கு தான் பிரச்சனை, அவன் அண்ணன்ட்ட தான் பிரச்சனைன்னு சொன்னான் அபி அப்பயே. ஆனால் நான் நம்பலை. என்னாடி அண்ணன்ட்ட சண்டை போட்டியான்ட்டு நான் கால் எதார்த்தமாக பண்ணால் அப்போ சொல்கிறா இதுமாரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு சொன்னதுமே கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே இப்போ தெரிலங்க. இப்போ வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கட்டும். அவன் அண்ணன் வந்து அவன் அண்ணனுக்கு கால் பண்ணி அப்புறம் வர சொல்லுவான். அவன் அண்ணனை வந்து அப்புறம் அவன் பேசி அழைச்சிட்டு போட்டோம். இவன் என்னான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேறா. போயிட்டு அவன் அண்ணனுக்கு வச்சுக்கிறேன். சின்ன பிள்ளை மாரி சண்டை போட்டுட்ருக்காங்க ரெண்டு பேரும். சின்ன பிள்ளை தான் இவ. ஆனால் என்னையை திட்டு விடுங்க. ஐயோ ஐயோ அத்தாடி அத்தான்ட்டு ஓடணும். ஆனால் இது வரைக்கும் நான் அவளை நான் அவ்வளோதான் திட்டினதே கிடையாது. ஆனால் அவள் என்னை அவ்வளோதான் திட்டியிருக்கா. ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. நானும் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அவள் என்னையோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அதனால தான் நான் அவள் திட்டுலாம் வாங்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன உங்கள் பெஸ்ட்டி பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. ப்ரோ இப்போ என்ன பேசாத பொண்ணுங்களா ப்ரோ இருக்காங்க? நீங்களே சொல்லுங்கள். என் பெஸ்ட்டி அந்த அளவெல்லாம் பேடாலாம் பேச மாட்டா. நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அவ்வளோதான். பட் வேறு எதுவும் வார்த்தையெல்லாம் அவ்வளோ விட மாட்டா. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருப்பா. அவ்வளோதான். ஆனால் அவள் அப்படி தான். ஐயோ வீட்டில் இறக்கி விட்டுட்டு கிரிக்கெட் விளாட போகணுங்க. என்ன பிரச்சனைனே தெரிலங்க. உம்முனே வரா பாருங்க, என்கிட்ட கூட பேசக்கூட இல்லை பாருங்க. இதுவே நான் நார்மலாக போயிட்டு இருந்தேன்னா முதுவை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு வந்துருப்பா. கேட்போம் பிள்ளையார் கோயில் இறங்கிட்டு கேட்போம். எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகக்கூடாது. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கேட்க முடியாது. எங்கள் அம்மா என்னை தான் திட்டும். எதுக்கு அதெல்லாம் கேட்குறேன்ட்டு. நம்ம பிள்ளையார் கோயில் பாட்டி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட கேட்டே ஆகணுங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன் அது வீட்டில் சண்டை போடாதடி சண்டை போடாதடின்ட்டு. சண்டை போட்டு அழுதுட்டு கால் பண்ணுவா. சின்னதாக இவளே அவங்க வீட்டில் சண்டை போட்டாலும் இவ தாங்க உட்காந்து அழுவா. இப்போ இறங்கி விட என்னன்னு தான் கேட்கணும். இறங்கு இறங்கு. என்னடி வீட்டில் பிரச்சனை? இங்க பாரு கண்ணு இப்படி சவுந்துருக்குன்னு. என்ன வீட்டுல சண்டை போட்டு சும்மா சும்மா எங்க அண்ணா நீ அடிச்சுக்கிட்டே அதுக்கே இன்னொருத்தவங்க வீட்டுல போய் இருப்பியா நீ? ஏன் இப்ப உன் வீட்டுக்கு தானே நான் வரேன். இல்ல இன்னொருத்தவங்க வீட்டுல தானே போன அழைச்சிட்டு வந்தேன். அதுக்காக என் ஃப்ரெண்ட் வீட்டுல தானே இருந்தேன். என்கிட்ட முதல்ல கால் பண்ண அபி கால் பண்ணி கேக்குறேன்டி. நான் இப்ப என்ன எனக்கு கடுப்பாகுதுடி. வீட்டுக்கு வந்ததுனால வீட்டுக்கு வந்ததுனால இல்ல. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் வீட்டுல சண்டை போடாத சண்டை போடாதுன்னு. உன்கிட்ட சண்டை போட்டேன். எங்க அப்பா எங்க அண்ணன் தாண்ட சும்மா சும்மா. உங்க அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணாரா? இல்ல இல்ல அப்பா எதுவும் பண்ணல. எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்க அம்மா எங்க அப்பா அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீ ஏதாவது பண்ணிருப்ப. நான் என்ன பண்ணேன் நீ
பாத்தியா நான் ஒண்ணுமே பண்ணவே இல்ல. இப்போ ஏன் என்கிட்ட கோவப்படுற? அப்புறம் என்ன சும்மா உங்க வீட்டுக்கு வந்தனா பிரச்சனை வீட்டுக்கு வந்தனால நான் எதுவுமே சொல்லலை சரியா. இப்பவும் சரி எனக்கு உனக்கு எதாவது ஆயிட்டா நான் கடுப்பு இங்கே நான் அப்பவே சொல்லிட்டேன் வீட்டில் சண்டை போடாதுன்னு சொல்லிட்டேன். சண்டை போட்டு நீ பாத்தியா தேவையில்லாம பேசாத. உனக்கு உன் வீட்டுல இருக்க பிடிக்கலன்னா சொல்லு நான் கிளம்பி. ஐயோ நீ என்னோட ஃப்ரெண்டுடி உனக்கு நான் தாண்டி சண்டை. அப்ப ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சண்டை நம்பிக்கையெல்லாம் இல்லை. இப்போ வீட்டை சண்டை போட்டு நீ தானே வெளில வந்து நிற்கிற. நின்றுட்டு போ. உனக்கு கஷ்டமா இருக்கேன் என்னை வச்சுக்க 2 நாளைக்கு. அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை. அம்மா இருக்காங்க, எங்கள் அக்கா வந்திருக்காங்க, அக்காவோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷ்டமா இருந்தா சொல்லு நான் அப்படியே கிளம்பி போயிடுறேன். இப்போ எதுக்கு கண்ணு கலங்குது? கண்ணுனா ஒன்றும் கலங்கல. சாப்பிட்டியா? ரொம்ப தான் அக்கறை என் மேல சரியா. அக்கறைப்பட்டனால தான் இங்க இருந்து மன்னார்குடி வரையும் வந்தேன். சாப்பிட்டியா அண்ணா? சாப்பிட்டேன். இப்படி பண்ணாதடி. வீட்டில் போய் கேட்டாலும் எங்கள் அம்மா என்னதான் திட்டும். அம்மாட்ட நான் வேணா நான் வரல சரியா. சண்டைன்னு சொல்லாத அம்மாட்ட. வரல நான் அப்படியே கிளம்பி போறேன் சரியா. ஓவரா பண்ணாத. எங்க வா இன்னும். இல்ல வேண்டாம். வா வா. என்னால உங்க வீட்ல எதுக்கு எங்க அம்மா என்னைய திட்டுண்டிங்கறான். எதுக்கு நீ சண்டையெல்லாம் கேக்குறேன்னு என்னைய திட்டும். அதுக்கு சொல்றேன். நான் கிளம்புறேன். நீ இப்போ நான் விட்டனா எங்க அம்மா என்னைய திட்டும். எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் வீட் சண்டைன்ட்டு. நான் போறேன். நீ ஏதோ பண்ணிக்க. என்ன பண்ணிக்க? ஏதோ பண்ணிக்க. சரி வா வா. வேணா நான் போறேன். எங்கடி இங்க இருந்து எப்படி போவ? எப்படியோ போறேன். ஆட்டோ புடிச்சு கூட போறேன். உனக்கு என்ன கஷ்டம்? இங்க அடிச்சிருவேன் வா. வேண்டாம் வேண்டாம் நான் போறேன். இங்க வாடி. அங்கெல்லாம் போதடி. ஐயோ என்ன இப்படி அலைய விடுற. இங்க வாடி. இங்க வாடி. வரலன்னா நான் பார்த்துக்க அவங்களோட டூ விட்டுருவேன். இங்கே பாரு. என்னைய பாரு. கா தெய்வமே வா தெய்வமே ப்ளீஸ் வா 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 அக்கா. இதுக்கப்புறம் எனக்கு கெஞ்ச விடாத. வா வாடி வா. ரொம்ப தான் பண்ணுற. ஐயோ இவ்வளோ வச்சுக்கிட்டு இனிமேல் வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சத்தியம் உங்கள் வீட்டில். சரி 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 வா 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 வா. எப்போ நீ எனக்கு கொண்டாலும் கொண்டுற. ஏறு சாப்பிடு போயிட்டா. அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கடி. உனக்கு பிடிச்ச அந்த சேப்பு மீன். கிளம்புறியா? நாளைக்கு காலையில் போயிடுவேன் உங்கள் வீட்டில். ஒன்று நான் கொல்ல போகிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால சொல்லலை. நீ வந்து உங்கள் வீட்டில் சண்டை போட்டாலும் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நீ இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் சண்டை போட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வந்தான்னா அக்கா இருக்காங்க, எங்கள் அக்கா அவங்களோட இருக்க வேண்டியது தானே. அக்கா இருக்கா, பையன் இருக்கான். அப்புறம் என்ன இனிமேல் அப்படி பண்ணாதம்மா அவ்வளோதான் சொல்லுவேன். உடனே கோவம் வந்து எங்கே போ அப்படியே நாய் துரத்தும் நீ பார்த்துக்க. என்ன பரவாயில்ல, நாய் துரத்துறதுனா பரவாயில்ல. அம்மா வாசட்டே உட்காந்துருக்கு. போய் பேசு போ. அப்பா இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு